அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். எல்லா விபத்தின் எதிரொலி நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ள கடுமையான சட்டம். நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். போதைப்பொருள் ரசாயனங்களுடன் கைக்குண்டுகளும் மீட்பு. கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை இஷாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். நாளை ஆரம்பமாகும் அமர்வு ஜெனீவாவுக்கு பயணமான விஜித ஹேரத். எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் வெப்பநிலை. அதிவேகமாக பஸ்களை ஓட்டி சென்ற சாரதிகள் கைது. நைஜீரியா பயங்கரவாத தாக்குதலில் 55 பேர் உயிரிழப்பு. வெளிநாடொன்றில் கிரிக்கெட் போட்டியொன்றின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு ஒளிகளுடன் பல வண்ணங்களில் நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை வெலவாய வீதியின் 24வது மைல்கல் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. தங்காலை நகரசபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்தொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. 34 பேர் பயணித்த இந்த பேருந்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களில் சம்பவ இடத்தில் முதலில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ சிறப்பு படையின் அதிகாரியொருவர் உட்பட 13 பேர் இன்னும் பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வங்கியில் இருந்து வெகுமதிகள் வழங்கப்படுவதாக கூறும் ஒரு மோசடி செய்தி சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இவ்வாறான மோசடி செய்திகள் மிகவும் ஆபத்தானவை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த செய்தியில் உள்ள இணைப்புகளை அழுத்துவதன் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் திருத்தப்படலாம். அத்துடன் அவை கையடக்க தொலைபேசிகளில் உள்ள மென்பொருட்களையும் மாற்றியமைக்கலாம். கணினி அவசரகால பதில் மன்றத்திற்கும் இது தொடர்பாக பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகள் மூலம் வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்பவர்கள் இந்த மோசடி குறித்து அதிக கவனமாக செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயர் அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இந்நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை 6.8% மின்சார கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மித்தனிய தலாவில் உள்ள ஒரு இடத்தில் கைக்குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். அத்துடன் அங்கு ஐஸ் என்ற படிகமெத்தம் பெட்டமைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளில் ஒரு கட்டமாகவே இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் சிறப்பு படையை சேர்ந்த அதிகாரிகள் 5 வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுகள், 17D56 வெடிமருந்துகள் மற்றும் 3 போர் தோட்டாக்களை மீட்டுள்ளனர். மரவள்ளிக்கிழங்கு பயிரிடலுக்கு அருகில் புதிதாக தோண்டப்பட்ட குழியிலேயே இந்த வெடிபொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு அலுத்கடே நீதிமன்ற வளாகத்தில் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக குறிப்பிட்ட இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பி சென்றது தற்போது தெரிய வந்துள்ளது. அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஹெகல் பத்ரே பத்மேவிடம்
நடத்தப்பட்ட விசாரணையில் இஷாரா சிவந்தி துபாய்க்கு தப்பி சென்றதாக கூறப்பட்டது. கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலையை துபாயிலிருந்து ஹெஹல் பத்ரே பத்மே மற்றும் கெமாண்டோ சாலிந்த ஆகியோரால் திட்டமிடப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த நடவடிக்கையை செயல்படுத்துவதில் இஷாரா சிவந்தி முக்கிய பங்கு வகித்தார். கமாண்டோ ஷாலிந்த என்ற கொலையாளியே இந்த கொலையை செய்ததாக தெரியவந்துள்ளது. இஷாரா சிவந்திதான் இந்த கொலையை செய்ய கமாண்டோ ஷாலிந்தவை வழிநடத்தியதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை நடந்த சில நாட்களுக்கு பிறகு இஷாரா சிவந்தி துபாய்க்கு தப்பி சென்றுள்ளார். வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று காலை 6:45 மணியளவில் ஜெனீவாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். நாளை ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் ஜெனீவாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இந்த விஜயத்தின் போது ஜெனீவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் விஜித ஹேரத் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க் மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையேயான விசேட சந்திப்பொன்றும் இதன்போது நடைபெற உள்ளது. வோல்கர் டோர்க்கின் இலங்கை விஜயத்திற்கு பிறகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கழித்தும் நடைபெறும் இந்த மாநாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக புதிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களை முன்வைக்க முடியும். இந்த ஆண்டு மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் விஜித ஹேரத்துடன் வெளிவிவகார அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் பணிப்பாளர் நாயகம் டயானி மெண்டிஸும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், வவுனியா, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும். நிலவும் வெப்பமான காலநிலையால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பருக வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முடியுமானவரை வெளியுடனான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீடுகளிலுள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர். கண்டியிலிருந்து ஹெட்டன் வரை ஒரே திசையில் 2 தனியார் பஸ்களை அதிவேகமாக ஓட்டி சென்ற சாரதிகள் 2 நேற்றிரவு ஹெட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு கைது செய்துள்ளது. 2 பஸ்களும் கண்டி பஸ் நிலையத்திலிருந்து 2 சந்தர்ப்பங்களில் தங்கள் பயணத்தை தொடங்கியிருந்தன. கினிகத்தேனி பகுதியில் பஸ்களின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் 2 பஸ்களின் சாரதிகள் ஆபத்தான முறையில் பஸ்களை அதிவேகமாக ஓட்டிச் செல்வதை தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து ஹெட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட போலீசார் 2 பஸ்களையும் ஓட்டி சென்ற சாரதிகள் 2 சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களுக்கும் எதிராக ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் புலம்பெயர்ந்த உள்நாட்டு அகதிகள் முகாமிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் மீது மத பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 55 பேர் உயிரிழந்தனர். வடகிழக்கு பகுதியில் உள்ள தாருல் ஜமா நகரில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 5 இராணுவத்தினரும் உயிரிழந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். மோட்டார் சைக்கிள்களில் வந்த பயங்கரவாதிகள் முகாம்களிலிருந்து திரும்பியவர்களை நோக்கி துப்பாக்கிகளால் சுட்டு வீடுகளுக்கு தீ வைத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். நைஜீரியாவில் செயல்பட்டு வரும் போகோ ஹராம், ISWAB போன்ற பயங்கரவாத குழுக்கள் தங்கள் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இத்தகைய சூழலில் பாதுகாப்பு கோரி முகாம்களில் வசித்து வந்த அகதிகளை அங்கிருந்து கிராமங்களுக்கு திருப்பி அனுப்ப அரசு எடுத்த முடிவு தற்போது நடந்துள்ள தாக்குதலால் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பக்துன்கவா மாகாணத்தில் இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றின் போது குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது.
இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.